ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு ஜூலை மாத கிரக பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள்லாம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. அதே போல் 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவான், 3ஆம் இடமான கடகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான், அதே போல் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான், அதே போல் ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. 15/7/2024 மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராசியில் பயிற்சி அடைய போகிறார். அதே போல் சுக்கிர பகவான் கடகத்துக்கு வர போகிறாரு, சூரிய பகவானும் கடகத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு. ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னம் காலபுருஷனுக்கு 2வது வீடு. எங்கே செஞ்சாலுமே ஒரு கலை இலக்கியத்தோடு செய்வாங்க. சின்ன வயதிலே கடுமையாக போராடக்கூடிய நபர்கள், ரொம்ப சாஃப்டான டைப். ஏன்னா ரிஷபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகத்துக்கு இணையான சாஃப்டான நேச்சர். இந்த மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, அடுத்தவங்கள இகழ்ச்சியாக பேசுறது, மனம் புண்படும் பேசுறது, இது எல்லாமே இல்லை. என்னைக்குமே ஒரே மாதிரியான ஒரே பண்பில் வளரக்கூடியவங்க. இந்த குவாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டேருந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். அம்மா எப்படி இருப்பாங்களோ அதன் பாதியில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு, குணாதிசயம், செயல், அம்மா விரும்பி சாப்பிட்றத குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லாமே வாழையடி வாழையாக வர்றதுக்கு இந்த ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்கிறது தான் முக்கியமான காரணம். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. நிறையா கனவும் அதிகமாக இருக்கா இந்த ராசியை பொறுத்த வரையும்? ஆமாம், ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சும்மா இடம் மாறிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மாறவே மாட்டாங்க. விசுவாசமாக இருப்பாங்க. அதுதான் ரிஷபத்தை பொறுத்தவரை முக்கியமான பாயிண்ட். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பார்த்தீங்கன்னா 10,000 உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், அங்கே 20,000 கொடுக்குறாங்க, அந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லு, இல்லை எங்ககிட்ட வேலை செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஷபம் பார்த்திங்கன்னா அதுக்கு இணையாகவே அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்துக்கு பேர் போன ராசி. நிறையா பக்கம் 10 வருஷங்கள் 15 வருஷங்கள் நிர்வாக திறன்கள் இவர் மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. இந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெயரும் புகழும் ஏற்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெயரை சம்பாரித்து வச்சுருப்பாங்க. எந்த ஒரு காசுமே ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரிஷபத்தை பொறுத்தவரையும் சேமிக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப ரொம்ப கம்மி. நாளைக்கு என்ன அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடிய நபர்கள். அந்த செலவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கஷ்டப்பட்டிருக்க கூடாது, அப்பா கஷ்டப்பட்டிருக்க கூடாது, மனைவி, ஏன்னா 7ஆம் பாவம் செவ்வாய், அப்போ மனைவியும் கஷ்டப்படக்கூடாது. அப்படி தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த வருத்தத்தை வீட்டில் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ ஒரு கெடுதலான சுச்சுவேஷன் நடந்தாலுமே அந்த வீட்டில் தனக்குள்ளேயே போகட்டும், மற்றவங்களுக்கு அது தெரியக்கூடாது, மற்றவங்க சந்தோஷத்தை ஏன் கெடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு துக்கமாக இருக்கட்டும், ஒரு சுகமாக இருக்கட்டும், ஒரு சந்தோஷத்தமாக இருக்கட்டும் மனசில் வச்சுக்கக்கூடிய ராசி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கக்கூடிய நபர்களை ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே கடுமையாக தொந்தரவு. அதாவது 4 சமமாக கஷ்டமான ஒரு காலமாக இருந்திருக்குமா. ஒரு ராகு சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி 4க்கு சமமான கஷ்டம் பிறந்த கால ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் துலாத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில் ஒரு பெரிய இறக்கத்தை சந்திச்சக்கூடிய நபர்களாக இருந்திருப்பாங்களா. இப்போ 1.5 வருட காலமாகவே அதான் இருந்திருக்கு. சரிவு 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 சரிவை நோக்கியே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுவும் போல் நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. 10 வருஷத்துக்கு எனக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான காரு, வீடு, வசதி எல்லாமே செட் ஆகிடுச்சு. ஆனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களை விட திறமசாலி, உங்ககிட்ட இருந்து தொழில் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா பணத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்கும். நீங்கள் அவங்களெல்லாம் ஏற்றி விட்டு அதே இடத்துல இருக்கக்கூடிய ஏணி மாதிரி அங்கேயே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. இப்போ மனம் கலங்கி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக
ரிஷபத்தை பொறுத்தவரையும் நம்ம முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருக்கலாமோ, இல்ல பணத்தை இப்படி சேமிச்சிருக்கலாமோ, நம்ம வந்த பணத்தை இப்படி அசால்ட்டா விட்டுட்டோமோ, நம்மளுடைய பிளானிங் திட்டங்கள் தவறா போயிருச்சோ அப்படிங்கிற நிறைய வருத்தங்கள், காசு தங்காம கஷ்டப்படுறோமே இன்னைக்கு, அன்னைக்கு நிறைய வந்து ஈஸியா சம்பாரிச்சுட்டு இருந்தோமே, ஏன் அன்னைக்கு நம்ம சேர்த்து வைக்காம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளரையே மனசுல போட்டு அழிச்சிட்டு இருக்கீங்க. அதே போல தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே தொழிலை அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக சனீஸ்வர பகவானுடைய கோச்சார காலங்கள். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1990ல பிறந்தவங்களுக்கு எல்லாமே சனி, ராகு, சனி கிரக சேர்க்கைகள் இருக்கும். ராகு கிரக சேர்க்கைகள் எல்லாமே மகரத்துல இருக்கும்போது சனீஸ்வர பகவான் அங்க வரும்போது நிச்சயமா தொழில்ல வந்து நான் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஃபெயிலியர் ஆகுது. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு அடி விழுந்திருக்குது. ஆனா, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு. அந்த அடியினால நெறையா பொருளாதாரத்துல இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அது கௌரவத்த தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பங்கம் ஏற்படுத்தியிருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் பணம் இருக்கும்போது அவங்க நடந்துக்கிட்டக்கூடிய விதங்கள், இன்னைக்கு அவங்க உங்களை ட்ரீட் பண்ணக்கூடிய விதங்கள் எல்லாமே சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொரு நாளும் மனச வருத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மனச வருத்திட்டு, அதே போல ஏன் இப்படி ஆயிருச்சு? ஏன் இப்படி ஆயிருச்சு? அப்படிங்கிற தன்மை தான் உங்களுக்கு அதிகமா போயிட்டுருக்கு. இது எல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். ரிஷபத்த பொறுத்தவரையும் நீங்கலாம் கடந்து வந்த பாதைகள். இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ராசியிலே குரு மங்கள யோகங்கள் பிறக்கப் போகுது. 7ஆம் இடத்த பார்க்க போறாரு. முதல்ல நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்திற்காக நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எனக்கு கை குடுக்கவே மாட்டேங்குது. அந்த பொண்ணு வீட்ல ஓகே சொன்னா, எங்க வீட்ல ஏதாவது ஒண்ணு காரணம் சொல்லிர்றாங்க. எங்க வீட்ல ஏதாவது சொன்னா, அந்த பொண்ணு வீட்ல ஏதாவது ஒரு காரணம் சொல்லிர்றாங்க. இருந்தாலும் என்னுடைய அப்பா, அம்மா பார்க்கக்கூடிய வரன்கள் சில சமயம் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனா இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 29 வயசு, 30 வயசுல பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீதிக்குள்ள வரும்போதே, இல்ல இந்த பொண்ணு மட்டும் தான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. இந்த பொண்ணோட சின்ன வயது பெண்கள் எல்லாமே குழந்தையோட அப்படியே நடந்து போயிட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு மட்டும் தான் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில சில பெயர்கள் குடுத்து கூப்பிடுறதுனால, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாமயே இருக்குவே, இந்த வீட்லயே தான் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் வந்து விசாரிக்க வரும்போது கூட, ரொம்ப வருஷமா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்மளை மீறிய சில வார்த்தைகள் வந்து நம்ம காதுல விழுகும்போது, நெறைய கவலைகளும் கஷ்டங்களும் அதிகமா இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் அதுக்கெல்லாமே ஒரு விடிவு காலமாக இருக்குமா? விடிவு காலம் பிறக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தர யோகம் ரிஷப ராசிக்கு இந்த 1 மாத காலங்கள் உங்களுக்கு குருவும், செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அதுதான் வந்து ஒரு நல்ல பலன்கள். அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுமா? இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. பார்க்கறதோடயே நின்றுச்சு. அவ்வளவு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் காரணமாகவே நின்றுது. எனக்கே மன உளைச்சலா இருக்கு. வெளிய வந்து வந்து பொண்ணு பார்த்து பார்த்து அது எதாவது பேசுறது. அப்புறம் அவங்க வந்து பார்க்கறது, அப்புறம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிர்றாங்க. அப்படி நாங்க சொல்றோம், வீட்டுக்கு போயிட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிர்றாங்க. மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு திருமணம் நாங்களே பார்த்து பார்த்து சலிச்சுட்டோம். சில சமயம் பொருத்தம் பார்க்காம கூட கல்யாணம் பண்ணிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் நீங்க திருமணம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்குமா? சந்தோஷமாக திருமணம் பண்ண முடியுமா? செவ்வாய் தன்னுடைய வீட்டவே பார்க்குறாரு. குருவோட சேர்ந்து பார்க்குறாரு. அப்ப இந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, வாழையடி வாழையாக அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகும்போது, சந்தோஷத்துல திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது சுப நிகழ்ச்சிகள் நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா, மகிழ்ச்சி. சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்த பொறுத்தவரையும் சந்தோஷப்படுறதுங்கிறது இல்ல. மனசு வந்து ஒரு விரக்தி தன்மையா இருக்கு. 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான். அப்ப மனசு கடுமையா பாதிச்சிருக்கு. ஒரு புத்தி கூர்மை அப்படிங்கிறது இல்ல. எனக்கு புத்தியே பயன்பட மாட்டேங்குது. தைரியம்ங்கிறது துளியுமே இல்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இன்னைக்கு குருவும் செவ்வாய் லக்னத்திலே இருக்காங்க. ஒரு ஒரு விஷயங்களும் நம்மள யார் என்ன சொல்ல போறாங்க, நம்மள யாராவது எதாவது நினைச்சிருவாங்களா அப்படின்னு ஓடி ஒளிஞ்சு அந்த எதிராளியை சமாளிக்க முடியாத காலங்கள் எல்லாமே விலகி இந்த புத்தி கூர்மையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரை தான் பட்ட கஷ்டங்கள் குழந்தைகளும் படக்கூடாது. ஏன்னா 2ஆம் அதிபதியா 5ஆம் அதிபதியா வரனால குழந்தைகளுக்கு பணம் சேர்த்தணும். குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதன் சார்ந்த விஷயத்துல இவங்க ஓடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடுவாங்க. இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மனக்கவலைகள் இந்த ராசியை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமா இருக்கு. எப்படி இருக்க போகுது? குழந்தைகள் எப்படி வளர போகுது? நமக்கு அப்புறம் அந்த குழந்தைகளை யாரு பார்த்துக்குவாங்க?
அப்படி இந்த குழந்தைகள் சரியா நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்கும்போது, அது 25 வயசுலேருந்து 30 வயது, 35 வயது கடக்கும்போது சரியா பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு இனிமேல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்குமா? குரு செவ்வாயுடன் சேர்ந்து தன்னோட 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்த பார்க்குறப்ப குழந்தைகளால இருக்கக்கூடிய மனக்கவலைகள், நீங்க வச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனை குழந்தைகள் பூர்த்தி பண்ற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் ரொம்பவே அதிகரிக்கும். இத்தனை நாளா நான் சாமி கும்பிடாம பெருசா இல்ல. இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு போனா ஒரு மன அமைதியா, மன திருப்தியா இருக்கு. எனக்குன்னு இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படின்னு நீங்க சொல்லி, நீங்களே அந்த பழக்கப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்களா? அந்த மாரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி குடுப்பாங்களா? அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எண்ணங்களை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எண்ணங்களை ஏற்படுத்தி குடுக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வரவேண்டியது இருக்கு. எங்களுக்கு வரவே இல்ல. அது எல்லாமே ஏற்ற இறக்கங்களா கொண்டு போயிட்டுருக்கு. இனிமேல் தைரியமா, தன்னம்பிக்கையா நான் வீட்ல போய் பேசி என்னுடைய பூர்வீக சொத்துக்களை வாங்கக்கூடிய கோச்சார காலங்கள் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்திருக்கு. சனி பகவானால நீங்க ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் ஆல்ரெடி நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் சரி, உங்களுடைய சுய தேவை என்ன? நீங்க என்ன? உங்களுடைய வருமானம் என்னன்னு ஓடக்கூடிய காலமாக இருக்குமோ தவிர, பழசை நினைச்சு கஷ்டப்பட்டு வருந்தி உட்காரக்கூடிய காலமாக கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்காது. இப்ப நீங்க கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% வரையுமே பொருந்தும். நம்ம பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா, புத்தி, நடப்பு, அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.